சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிம்மதியா ஒரு ஒர்க் அவுட் கூட பண்ண முடியல. இதுக்குன்னே வருவானுங்க போல. ஏய், என்ன கிளம்பிட்ட? நான் கம்பெனி கொடுக்குறேன். ஜாலியா பேசிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணலாம். செருப்பு பிஞ்சிரும். ஏய் பொறுக்கி, ஹேய், என்ன சொல்லி கூப்பிட்ட? பொறுக்கின்னு சொல்லி கூப்பிட்டேன். உன் மனசுல என்ன ரவுடி நினைப்பா? ஆமா, ரவுடி தான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? முதல்ல அத சொல்லு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மூர்த்தி மேலே கை வச்சிருப்ப. ஓ, அந்த பிச்சைக்கார பையில அடிச்சதுக்கு தான் நீ இங்க வந்து டென்ஷன் ஆயிட்டியா? யார் பிச்சைக்காரன்? எங்க அண்ணன் ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது. சுயமா உழைச்சு சம்பாதிக்கிறான். ஏய், இங்க பாரு, எல்லாரும் பாக்குறாங்க. மரியாதையா வெளியில போ. முடியாது. உன் லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே. கோடி கணக்குல பணம் இருக்கு. என்ன கேவலம் வேணாலும் பண்ணலாம். அதை சரி கட்ட அம்மா துணையா இருக்காங்கங்கிற ஆணவத்துல தானே ஆடிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா புத்தி வரும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்லைன்னு புரிய வச்சுட்டேன். உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்த எங்க அண்ணன் மேல வயசு வித்தியாசம் பார்க்காம கை வச்சிருக்க. கைய உடைக்கிறேன். வலிக்குது, கை விடு. வலிக்குது, வலிக்குது. விட முடியாதுடா. இந்த கை தானே எங்க அண்ணன் அடிச்சது. அது உடைக்காம விட மாட்டேன். மாமா, கைய விடுங்கம்மா. சொல்றேன்ல, கைய விடுங்கம்மா. கைய விடுங்கன்றல. ஒழுங்கா ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏண்டா, நீ என்ன அராஜகம் பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் வீட்டு ஆளுங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்ட தொலைச்சிருவேன் ரஸ்த. ஏய், நான் ஒண்ணு உன் அண்ணனை தேடி போய் வம்பிழுக்கல. உனக்கு கல்யாணம்னு அவன் தான் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வந்தான். வந்தா அடிப்பியா? ஆமா, அடிப்பேன். ஒரு அத்தை பையனு கூட பார்க்காம நீ மட்டும் அன்னைக்கு போலீஸ வச்சு அடிக்க வச்சல, அதே மாதிரிதான் இதுவும். ஏய், நீ என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு நீ நல்லா இருக்காயில்னு எங்க அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? அந்த சீன்லாம் இங்க கிடையாதுமா. சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு இனிமே உன் வீட்டாளுங்க என் வீட்டு பக்கம் வரவே கூடாது. உங்க அம்மா கிட்ட சொல்லி வை, என் பொண்ண மன்னிச்சிரு. கல்யாணத்துக்கு வாராஜி நாளை பின்ன என் வீட்டுக்கு வந்தாங்க, அடிச்சு துரத்துவேன். ஏய், எங்க அம்மா மேலே கை வைப்பேன்னு சொல்றியா? உன்ன எனக்கு நல்லா வேணும். வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம எங்க அம்மா மேல கைய வைப்பேன்னு சொன்னல, அதுக்குதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். நீயும் உங்க அம்மாவும் என் வீட்டு ஆளுங்களை கேவலப்படுத்துனீங்க. நீங்க கேவலப்படுற மாதிரி நிலைமை வந்து பார்த்து நடந்துக்காது.